Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control for mechanical engineering students. Lesson control elements and PLC, unit 5, lecture number 21. In this lecture we are going to see about different control elements used in the electrical apparatus, switches, fuses, relays, circuit breakers and programmable logical controllers. Fuse. Fuse is a piece of wire of a material with a very low melting point. When a high current flow through the circuit due to overloading or due to a short circuit, the wire gets heated and melts. As a result, the circuit is broken and current stops flowing. It must be remembered that fuse wire is always connected to the live wire. ஃபியூஸுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு எனர்ஜி மீட்டரோட நம்மளோட எலக்ட்ரிக்கல் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூஸ் ஒயருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ். இப்போ நம்மளோட வீட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட்னாலேயோ ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்னாலேயோ இல்லை ஓவர்லோட்னாலேயோ அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப இதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபியூஸோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட் ஆகிடும். அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். அதனால் நமக்கு என்ன நன்மைன்னா நம்மளோட சர்க்யூட் வந்து ஓவர்லோட் ஆகி அதில் கனெக்ட் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆகி இல்லை பேர்ன் ஆகாமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஃபண்டமெண்டலி ஃபியூஸ் இஸ் எ ப்ரொடெக்டிவ் டிவைஸ். நம்ம ஃபியூஸை வந்து சப்ளையில் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது, ஃபேஸில் தான் கனெக்ட் பண்ணுறோம். லைவ் ஒயரில் தான் ஃபியூஸை எப்பொழுதுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். The fuse is provided in an electric circuit to protect the apparatus connected to it from being damaged due to excessive current. அதிகமான கரண்ட்னால நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அப்பாரட்டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், ஒரு ஏசியாக இருக்கலாமா. இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேத் மிஷினாக இருக்கலாம், ஒரு மில்லிங் மிஷினாக இருக்கலாம். நான் கனெக்ட் பண்ணியிருக்க அப்பாரட்டஸ் வந்து அதில் வேறு ஏதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதில் கனெக்ட் பண்ணியிருக்க மோட்டார்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபியூஸ் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் அப்பாரட்டஸாக யூஸ் ஆகுது. இஃப் நோ ஃபியூஸ் ஆர் அதர் சிமிலர் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் இஸ் ப்ரொவைடட் இன் த சர்க்யூட், then a dangerous situation would be created on developing of faults such as overload, short circuit or earth faults. நமக்கு வந்து நம்ம ஃபியூஸ் கனெக்ட் பண்ணல அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகுது. ஃபயர் பிரேக் டவுன் ஆகலாம். சில சமயம் ஃபியூஸ் இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, ஃபியூஸ் ப்ளோ ஆன பிறகு நம்மளோட சாதாரண நடவடிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஒயரை எடுத்து, காப்பர் ஒயரை எடுத்து ரெண்டு டெர்மினலையும் ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஃபியூஸுக்கு பதிலாக காப்பர் ஒயரை போட்டு கண்டக்ஷனில் பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடாது, அது தப்பு. நம்ம வந்து ஃபியூஸ் இருக்கிற இடத்துல ஃபியூஸ் ஒயர் தான் போடணும். அந்த இடத்துல வி ஷுட் நாட் புட் எனி காப்பர் ஒயர் ஃபார் கனெக்ஷன். இன் கேஸ் ஆஃப் ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஹெவி எர்த் ஃபால்ஸ், ஹெவி கரண்ட் வில் ஃப்ளோ through the cables or wires, apparatus, etc. So this will get heated and so damaged. So the fire may also break. முக்கியமாக எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து உருவாகிறத தடுக்கிறது இந்த ஃபியூஸ். In case of earth leakage fault, that is unbecoming to be alive at much higher potential above the of that of earth. எர்த் லீக்கேஜ் ஃபால்ட்டில் ஹையர் பொட்டன்ஷியலில் வந்து இது வந்து நம்மளை பர்சனையும் சரி அப்பாரட்டஸையும் சரி நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து வந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஹவு டு செலக்ட் எ ஃபியூஸ். செலெக்ஷன் ஆஃப் ஃபியூஸ் பார்த்திங்கன்னா, டு செலக்ட் த ப்ராப்பர் ஃபியூஸ் ஒயர் டு பி இன்சர்ட்டட் இன் எ சர்க்யூட். அதுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸை நம்ம வந்து ப்ராப்பர் ஃபியூஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று வந்து மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் த சர்க்யூட், த கரண்ட் ரேட்டிங் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த ஒயர். ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா த டைப் ஆஃப் ஒயர் to be selected to use as a fuse wire depends upon the type of load connected to the circuits. என்ன விதமான லோடு நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறோம், அது வந்து ஒரு ஸ்டெடி லோட்ஸா இல்லை ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஸ்டெடி லோடுனா கவர்ஸ் த ஹீட்டிங் லோட்ஸ் அண்ட் த ஃப்ளக்சுவேட்டிங் லோட் கன்சிஸ்ட் ஆஃப் மோட்டார், கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் லோட்ஸ், ஆல் ஆஃப் விச் டேக் டிரான்ஷியன்ட் ஓவர் கரண்ட் வென் தே ஆர் ஸ்விட்ச்டு இன்டு த சர்க்யூட். நீங்கள் வந்து ஹீட்டிங் லோட்ஸுங்கிறப்ப நம்ம லைட்டிங் லோட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெடி லோடாக இருக்கும். வேரஸ் வென் யூ டேக் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மோட்டார்ஸ், இண்டஸ்ட்ரியில் பார்க்குறப்ப ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ், டிரான்ஷியண்ட்டாக மொமெண்ட்ரியாக டிரான்ஷியன்ட் வோல்டேஜை எடுக்கிறதா இருக்குது. In steady load circuit, the fuse rating should be equal to
are next greater than the ratings of the smallest cable used in the circuit. ஸ்டெடி லோடில் ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மாலஸ்ட் கேபிளோட ரேட்டிங் என்ன, அந்த ரேட்டிங்கோட நெக்ஸ்ட் லெவலில் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஃபியூஸ் ஒரு செலெக்ஷன் பண்ணுறப்ப. ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் லோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டிங் லோட் சர்க்யூட்டில் யூஸ் ஆஃப் ரேட்டட் கரண்ட் கிரேட்டர் தென் தட் ஆஃப் த கேபிள் ஆஃப் த சர்க்யூட். ஸோ அதோட அதிகமான ஒரு கேபிள் இருக்குன்னா அதோட கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறதுல தான் நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்சி ஃபியூஸை வந்து நம்ம எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம். ஹெச்ஆர்சி ஃபியூஸ்னால் ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி ஃபியூஸ். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டிப்பிக்கல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ பிராஸ் எண்டு கேப், ரெண்டு இடத்துல ரெண்டு எண்டு கேப் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க இந்த லைன் தான் வந்து இது வந்து ஒரு ஃபில்லிங் பவுடர் இருக்குது. இந்த நடுவில் இருக்க இந்த லைன் தான் ஃபியூசிங் எலிமெண்ட். இந்த ஃபியூசிங் எலிமெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன் பிட்வீன் இது ஒரு ஃபில்லிங் பவுடர் வச்சுருக்காங்க. The fuse element is surrounded by a filler material such as quartz sand which provides effective heat transfer. இந்த fuse elementல இப்போ சப்போஸ் இது பிரேக் ஆகி ஹீட்னால மெல்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் அந்த quartz sand யூஸ் ஆகுது. The fuse element can sustain small overloads for longer duration, but in case of large overloads and short circuit fault, the small cross section of the fuse element melts quickly and opens a circuit. ஒரு மொமெண்ட்ரி ஓவர்லோட் ஃப்ளக்சுவேஷனை வந்து இது கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனால் அதுவே ஒரு ஃபால்ட்டு கொஞ்சம் பெர்சிஸ்டராக இருக்கப்ப ஓவர்லோடிங் இருக்கிறப்ப இந்த ஃபியூஸ் எலிமெண்ட் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடுது. ஸோ ஃபியூசஸ் ஆர் ப்ரொவைடட் இன் டு த சர்க்யூட் த்ரூ ஃபியூஸ் பேஸ் அண்ட் ஃபியூஸ் கேரியர்ஸ். ஜென்ரலி இட்ஸ் மேட் ஆஃப் பேக்லைட் மெட்டீரியல். நீங்கள் ஃபியூஸ் கேரியரை நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்சலைன் கேசிங்கில் இருக்கும். அது மாதிரி இங்கே இருக்கிறத பார்த்திங்கன்னா பேக்லைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் இஸ் இன்சர்டட் இன் த ஃபியூஸ் கேரியர் விச் இஸ் தென் ஃபிக்ஸ்ட் இன் த ஃபியூஸ் பேஸ். த ஃபியூஸ் ஸ்விட்ச் யூனிட் இதை பார்த்திங்கன்னா ஃபிகர் ஏ வந்து செப்பரேட் ஃபியூஸ் ஸ்விட்ச் யூனிட் இருக்குது. இங்கே வந்து இது ஒரு ஸ்விட்சு ஃபியூஸ் யூனிட், இது ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஸ்விட்ச் யூனிட் ரெண்டு கம்பைண்டாக இருக்குது. ஸ்விட்சும் ஃபியூஸும் கம்பைண்டாக இருக்குது, காம்பினேஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எ நியூ டைப் which is a development of இந்த ஃபியூஸோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் இது ரெண்டு காம்பினேஷனில் இருக்குது. இது ஒரு ஃபியூஸ் ஸ்விட்ச் யூனிட். ஸோ திஸ் இஸ் a செப்பரேட் ஃபியூஸ் ஸ்விட்ச் யூனிட், கம்பைன்ட் யூனிட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸில் ஃபியூஸுக்கு அப்புறமா சென்சார்ஸ். A sensor is a device that measures a physical quantity and converts into a signal which can be read by an observer or by an instrument. இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், ப்ரெஷரு, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ். அதோட அந்த சிக்னல்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை டைரெக்டாக நம்ம வந்து கன்வெர்ட் எடுத்து ரீட் பண்ண முடியாது. அது வந்து அந்த சிக்னல் வந்து நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக இருக்குது. இந்த சென்சார் சிக்னல்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் சென்சார் வந்து அந்த நான் எலக்ட்ரிக்கில் ஒரு ரீடபிள் ஃபார்மில் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே மெர்க்குரி பேஸ்டு கிளாஸ் தெர்மாமீட்டர், த இன்புட் இஸ் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து எப்படி ரீட் பண்ண முடியும் அப்படின்னா த லிக்யூட் இன் த கண்டெய்னர் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் காசிங் த லெவல் to be higher level or lower on the marked gauge which is a human readable. அந்த gauge என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வெளியில் இருக்க கிளாஸ் இதில் கேலிப்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த லிக்யூட் எக்ஸ்பேண்ட், மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து அந்த ரீடபிள் ஃபார்மில் கிடைக்கிது நமக்கு. இது வந்து ஒரு தெர்மோமீட்டரை பற்றி. இது ஒரு ஃபோட்டோ சென்சார்னா டிடெக்ட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் டிரான்ஸ்மிஷன், அல்ட்ராவைட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ சென்சார் அந்த லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ சென்சார் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் எக்யூப்மெண்ட். இப்போ ஒரு லிஃப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம ஏறிட்டு கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ நம்ம அமுக்கிறப்ப கரெக்டான அந்த ஃப்ளோரில் எப்படி நிற்கிதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சென்சார்ஸ். இட்ஸ் சென்சஸ். அந்த லிமிட் ஸ்விட்சு, ப்ராக்சிமிட்டிஸ் சென்சார்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸில் யூஸ் ஆகுது. ஸோ சென்சார்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் டிவைஸ். A photoelectric sensor, it emits the light beam that is visible or infrared from its light emitting element. A beam of light is emitted from the light emitting element and is received by the light receiving element. The light beam இருக்கிறது நம்ம photoelectric sensor வந்து emit பண்ணுது.
அது பேர் லைட் எமிட்டிங் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் வந்து லைட்டை எமிட் பண்ணுது, இன்னொரு எலிமெண்ட் வந்து லைட்டை வந்து ரிசீவ் பண்ணுது, அது பேர் லைட் ரிசீவிங் எலிமெண்ட். A photoelectric sensor, it emits a light beam visible or infrared from its light emitting element. அதுக்கு என்ன 2 டைப்ஸ்னா, இன்னொரு டைப் ரிஃப்ளெக்டிவ் டைப் photoelectric sensor, thermobome type sensor. Reflective type na, it is used to detect the light beam reflected from the target. டார்கெட்டில் போய் இந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து அந்த சென்சாருக்கு வருது, அதுதான் பேர் ரிஃப்ளெக்டிவ் டைப். த்ரூ பீம் சென்சார்னா த்ரூ த ஆப்ஜெக்ட், நம்ம சென்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் வழியாக கடந்து போய் அந்த சைடு கிராஸ் ஆகிடுது ஆப்டிக்கல் ஆக்சஸ் வழியாக. ஸோ அதை வந்து அங்கே ஒரு ரிசீவிங் எலிமெண்ட் ரிசீவ் பண்ணுது. மூணாவது பார்த்திங்கன்னா ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் டைப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரிஃப்ளெக்டிவ் டைப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த எலிமெண்ட். இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுமே இதில் தான் இருக்குது. டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலும் இங்கே ரிசீவ் பண்ணிட்டு ரிசீவிங் லைட்டையும் இதை ரிசீவ் பண்ணுது. ஸோ சப்போஸ் இஃப் யூ சி திஸ் இஸ் அ டார்கெட், போத் த லைட் எமிட்டிங் லைட்டையும் பார்த்திங்கன்னா ரிசீவிங் லைட் ரிஃப்ளெக்டட் லைட் ரெண்டுமே வந்து இந்த ஒரு சிங்கிள் ஹவுசிங்லேயே வச்சு இந்த சென்சார்ஸ் ரிசீவ் பண்ணுது. ஸோ த சென்சார் ரிசீவ்ஸ் த லைட் ரிஃப்ளெக்டட். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு லைட்டை எமிட் பண்ணுது, இட் இஸ் எமிட்டிங், and then the reflected light is received by the sensor. So this is a reflective type photoelectric sensors. Second, through beam photoelectric sensor pathina, so here is a transmitter, light emitting elements is a light receiving element. So in that idan our target abdina, the signal light is interrupted. So signal light is going, it is interrupted. So the transmitter and receiver are here separate units. When the target is between the transmitter and receiver, the light is interrupted here. So thereby it senses something, light is interrupted, that means some object is there. Then both the light emitting and the light receiving elements are contained in same housing. The light from the lighting element hits the reflector, pathina returns the light receiving element. When the target is present, the light is interrupted. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில் பார்த்திங்கன்னா ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் இட் கோஸ் ஹியர், இங்கே போயிட்டு ரிஃப்ளெக்டரில் அகெயின் இட் கம்ஸ் பேக்ஸ். இட்ஸ் கால் ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார். ஃபியூஸுக்கு அப்புறம் சென்சார்ஸ் ஒரு முக்கியமான எலிமெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதில் இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் பேசிக்கலி கன்வெர்ட் மூமெண்ட் ஆஃப் எ பர்சன் ஆர் திங். அது ஒரு ரோபாட்டாக இருக்கலாம், ஒரு எந்த மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு க்ரெயின், அந்த மாதிரி ஏதாவது வேணால் இருக்கலாம். இப்போ ஹாயிஸ்ட் க்ரெயின் அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் ரொம்ப யூஸ் ஆகுது. த மூமெண்ட் ஆஃப் எ பர்சன் ஆர் திங் இன்டு எலக்ட்ரிக்கல் ஃபார்ம் வித்தவுட் ஹேவிங் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட். இப்போ பக்கத்து இதை வந்து ஒரு பேசிக் ஸ்கிமாட்டிக் டயக்ராம் ப்ராக்சிமிட்டி சென்சாரோடது இருக்குது. ஒரு சென்சிங் ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே ஒரு இந்த ஆப்ஜெக்ட் வர்றப்ப திஸ் இஸ் ஐடென்டிஃபையிங் ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அ basic schematic diagram of inductive proximity sensor. So this is a block diagram of an inductive proximity sensor. So you have got an oscillator and the current sensor and then the inductor, and this figure depicts inductive type proximity sensor which works on inductance principle. It is simple to make, very simple. This type of sensor can be easily made. So the 4 basic components, as I said, so you got a coil, oscillator, deduction circuitry. This is a deduction. Magnetic field is created here, magnetic sensing region, and then the output circuitry. Oscillator will produce fluctuating magnetic fields around the coil, and this coil is positioned near the device to be detected. So இங்கே தான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே அது என்ன பண்ணுவோன்னா you will have a magnetic field. So the eddy current produced on the metal object reduce the sensor's own oscillating fields. அந்த இப்போ பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வர்றப்ப அதில் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த எட்டி கரண்ட் என்ன ஆகுனா இங்கே இருக்கிற இந்த ஃபீல்டு எஃபெக்டை குறைக்குது. டிடெக்ஷன் சர்க்யூட் வில் மானிட்டர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிலேட்டர். அப்போ ஆசிலேட்டரோட ஸ்ட்ரென்த்து குறையுது இல்லை அப்படிங்கிறப்ப இட் வில் ட்ரிகர் த அவுட்புட் வென் இட் கோஸ் பிலோ த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. ஒரு த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணியிருப்பாங்க, அது குறையிறப்ப ஸோ தஸ் some object is there. So it is a inductive proximity sensor. So inductive type it detects metallic objects. என்னெல்லாம் metallic objects, aluminum, iron, copper and brass, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரப்போ ஈஸியாக என்ன ஆகுதுன்னா, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்டன்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால இது ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடுது.
அலுமினியம், அயன், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப it easily detects. So it's a very important proximity sensor. Next one is temperature sensors. A temperature sensor is a device, typically a thermocouple or a thermistor, that provides for temperature measurement through an electrical signal. So thermocouple it's a very well known phenomenon. A thermocouple, it shows consists of two wires of dissimilar metals. ரெண்டு வந்து வேறு வேறு மெட்டல்ஸ், டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு they join together at one end, called the measurement junction. அதை ஹாட் ஜங்ஷன் சொல்கிறது. the other end where the இதான் இந்த மெஷர்மெண்ட் ஜங்ஷன். ரெண்டு மெட்டல் இருக்குது, டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஜாயின்ட். அந்த ஜாயினிங் பாயிண்ட் தான் இது. இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஜங்ஷன். ஸோ the wires, the other end வந்து where the wires are not joined, it is connected to the signal conditioning சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் ட்ரேசஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். இந்த ரெண்டு ஒயர்ஸும் தான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் ஜங்ஷனில் இருக்கிறது தான் ரெண்டு டூ டிசிமிலர் மெட்டல்ஸ். வேரஸ் நம்ம வந்து சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட்ரிக்கு போகிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். This junction between the thermocouple metals and the copper traces called the reference cold junction. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் நம்ம ரெஃபரன்ஸ் கோல்டு ஜங்ஷன் சொல்கிறோம். நம்ம தெர்மோகப்பிளில் வந்து மெஷர்மெண்ட் ஜங்ஷனை வந்து ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் சொல்கிறோம், மெஷர்மெண்ட் ஜங்ஷனை வந்து ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் சொல்கிறோம். அண்ட் தே ஆர் த ஹாட் ஜங்ஷன் அண்ட் கோல்டு ஜங்ஷன். மெஷர்மெண்ட் ஜங்ஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன், ரெண்டு ஜங்ஷன் இருக்குது, ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஜங்ஷன். இது மெஷர்மெண்ட் ஜங்ஷனை வந்து நம்ம ஹாட் ஜங்ஷன் சொல்கிறோம், வேறஸ் ரெஃபரன்ஸ் ஜங்ஷனை வந்து கோல்டு ஜங்ஷன் சொல்கிறோம். The voltage produced at the reference junction depends on the temperature at both the measurement junction and the reference junction. voltage வந்து ரெண்டு டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப இங்கே வந்து we are getting a voltage. அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா between the temperature of both the measurement junction and reference junction. Thermocouples are used in variety of applications. Approximately பார்த்தீங்கன்னா plus 2500 degrees centigrade in boilers. பெரிய பெரிய பாய்லர்ஸ், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற பாய்லர்ஸில், வாட்டர் ஹீட்டர்ஸில், அவன்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு டு நேம் ஜஸ்ட் எ ஃபியூ, இதிலெல்லாம் தெர்மோகப்பிள்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. த மோஸ்ட் பாப்புலர் தெர்மோகப்பிள் இஸ் த டைப் கே, கன்சிஸ்டிங் ஆஃப் குரோமல் அண்ட் அலுமல் வித் எ மெஷர்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் -200 degree centigrade to plus 1250 degree centigrade. So thermocouple is one of the best sensor. Then thermistors. Thermistors are temperature sensitive resistors. All resistors vary with the temperature, but thermistors are constructed of semiconductor material with a resistivity that is especially sensitive to temperature. இப்போ டெம்பரேச்சர்னால அது அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதர் ரெசிஸ்டிவ் டிவைசஸ், ஹியர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ தெர்மிஸ்டர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக தெர்மிஸ்டரில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. தெர்மிஸ்டர்ஸ் ஆர் இன்எக்ஸ்பென்சிவ், ஈஸிலி அப்டைனபிள் டெம்பரேச்சர் சென்சார்ஸ். தே ஆர் ஈஸி டு யூஸ் அண்ட் அடாப்டபிள். தெர்மிஸ்டர்ஸ் வந்து ஒரு காஸ்ட்லியாக இல்லாத ஒரு நல்ல ஒரு சென்சார். பிகாஸ் ஆஃப் தீஸ் குவாலிட்டிஸ் தெர்மிஸ்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் ஃபார் சிம்பிள் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ். சாதாரணமாக டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ்க்கு தெர்மிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. They are not used for high temperatures. Initially, thermistor is placed in the environment whose temperature is to be measured. So this is a thermistor, measurement of temperature using thermistor. இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி thermistor is placed in the environment. எந்த மெஷர் பண்ணணுமோ அந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் வைக்கணும். the thermistor is connected in series. இந்த தெர்மிஸ்டரை பார்த்தீங்கன்னா இன் சீரீஸ் சுற்றிய ஒரு மைக்ரோ அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணுறோம். consisting of a battery. ஒரு பேட்ரி, இது ஒரு அம்மீட்டர், மைக்ரோ அம்மீட்டர், தென் got a thermistor. So here is the heat source. So any change in temperature causes a change in resistance of thermistor. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு உங்களோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன், இந்த ஹீட் சோர்ஸோட டெம்பரேச்சர் வேரி ஆகிறப்ப இந்த தெர்மிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் மாறுதல் இருக்குது. ஹென்ஸ் கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இந்த சர்க்யூட் கரண்ட்லேயும் மாறுது. ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறப்ப உங்களுக்கு கரண்ட்டோட வேல்யூ மாறுது. By directly calibrating micro ammeter
calibrate பண்ணுறப்ப in terms of temperature நீங்கள் calibrate பண்ணுறப்ப we can measure the temperature directly. So this is a measurement of temperature using thermistor. இது ஒரு advantage பார்த்தீங்கன்னா it is of low cost, sensitivity is very high, small in size, good stability, high output in signal. ஸோ தெர்மிஸ்டர் ரொம்ப லோ காஸ்ட்னால எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நான் லீனியர் அவுட்புட்டு, சம்டைம்ஸ் வந்து அந்த அவுட்புட் வந்து லீனியராக இல்லாமல் இருக்கலாம். நாட் சூட்டபிள் ஃபார் ஹை டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அண்ட் இருக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை, இந்த பேட்டரி மாதிரி பவர் சப்ளை தேவைப்படுது. The applications பார்த்திங்கன்னா used for measurement and control of temperature, it's providing time delay-க்குலாம் இது யூஸ் ஆகுது. used as temperature compensation element in electronic equipments, used for measuring thermal conductivity of a medium. Switches. A switch is an electrical component that can break an electrical circuit, interrupting the current or diverting it from one conductor to another. ஸ்விட்சுங்கிறது நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற ஒரு எலிமெண்ட். அது எலக்ட்ரிக்கல், ஒரு ஃபேனை ஆன் பண்ணணும், ஒரு லைட்டை ஆன் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எ ஸ்விட்ச்? ஒரு ஸ்விட்சோட வேலை என்ன அப்படின்னா, எ ஸ்விட்ச் தட் கேன் பிரேக் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஆர் மேக், ஒரு ஸ்விட்சை வந்து பிரேக் பண்ணலாம் ஆர் இட் கேன் மேக் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஸ்விட்சு போடுறதுனால என்ன ஆகிடுது, ரெண்டு ஓப்பனாக இருக்கிற சர்க்கியூட் வந்து மேக் ஆகுது, இல்லை அதை ஆஃப் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் அது வந்து பிரேக் ஆகுது. ஸோ switch is a device which is used to make or break an electrical circuit. It's a pilot device which provides control of equipment by pressing an actuator which looks like a button. ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவேட் பண்ணுறோம், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அது வந்து ஆக்சுவேட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு புஷ் பட்டன் ஸ்விட்சஸ். இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஸ்விட்சஸ். ஆன் ஆஃபுக்கு, ஒரு ஸ்டார்டரோட ஆன் ஆஃப், ஒரு மெஷின் ஆன் ஆஃப்க்குலாம் இதான் யூஸ் பண்ணுறோம். புஷ் பட்டன் switches can be you can divide into two parts. One part is a mechanical actuator or button assembly, and the second part of the electrical portion இருக்கு, or a contact assembly, the contact block. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் பார்ட். The mechanical actuator or button assembly can be of momentary contact. அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், momentary contact இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா the spring returned type of மெயின்டைன்டு கான்டாக்ட் டைப். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் வந்து அதிலேயே வந்து நம்ம அமுக்கிட்டு விட்டோன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும், இட் வில் கம் பேக் அகெயின் டு த ஒரிஜினல் பொசிஷன். மற்றபடி அடுத்த ஒரு டைப் வந்து அப்படியே இருக்கும், மெயின்டைன்டு கான்டாக்ட், அப்படியே அந்த ஆக்சுவேட் ஆகி இருக்கும். த மொமெண்ட்ரி கான்டாக்ட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்டு புஷ் பட்டன் ரிமைன்ஸ் ஆக்சுவேட்டட் as long as the button is physically held. நம்ம ஃபிசிக்கலி நம்ம எவ்வளோ தூரம் அதை அமுக்கிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் அது ஹெல்டாக இருக்கும், அதே பொசிஷனில் இருக்கும். மெயின்டைன்டு கான்டாக்ட் புஷ் பட்டன்ஸ் ஆர் ஹெல்ட் ஆக்சுவேட்டட் பை சம் லேச்சிங் மெக்கானிசம். லேட்ச் எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஈவன் when the operator releases the pressure on the push button, ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டால் கூட அந்த டைட்டாக அந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், அந்த ஆக்சுவேட் ஆகி அந்த ஸ்ப்ரிங்கில் மெயின்டைன் ஆகுது. such units consist of two push buttons. Only one remains in actuated position at a time. When the other button is pressed, the first one gets released. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரீன் பட்டனை வந்து அமுக்கி வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் பட்டன் ஆக்சுவேட் ஆகி ஃபிக்ஸ் ஆகி ரிமைனில் இருக்கிறப்ப when you press this red button, இந்த ரெட் பட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இந்த க்ரீன் புஷ் பட்டனோட ஸ்ப்ரிங் வந்து ரிலீஸ் ஆகிடும். It will come back, the spring returned momentary contact push button is shown here. The block has two contacts. One வந்து normally open contact இருக்கும், another is normally closed contacts. Two contacts பார்த்தீங்கன்னா normally one is open contact, another is closed contact. When the push button is pressed, press பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா normally open contacts opens, normally open contact closes. So there are two contacts, NO contact and NC contacts. நீங்கள் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா NC கான்டாக்ட் நார்மலி க்ளோஸாக இருக்கிறது ஓப்பன் ஆகிடுது, நார்மலி ஓப்பனாக இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த புஷ் பட்டன் இஸ் ரிலீஸ்ட், a spring inside the actuator assembly
brings back the push button, and a spring inside the contact block brings the contacts back to their normal position. So இதுதான் அந்த push button switch. ஸோ இந்த ஸ்ப்ரிங் இதுதான் நீங்கள் வந்து இந்த டாப்பில் இங்கே ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி எனேபிள் ஆகி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். திஸ் இஸ் த சைட் வியூ. ஹியர் திஸ் இஸ் சிம்பிள். இது ஒரு NO கான்டாக்ட். இது ஒரு சிம்பிள் NO சிம்பிள். இது வந்து NC சிம்பிள். நார்மலி இது ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டாட்டோட இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இது நார்மலி க்ளோஸ்டு. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள். இங்கே தான் இந்த இங்கே ப்ரெஸ்ஸிங். Here is the actuator. So this is the contact block. There is a mounting screw is there. This is side view. The terminals. So in the push button and you press பண்றப்ப இங்க தான் இந்த the spring actions மூலம் it is getting actuated. This is the mechanical part. Here it is an electrical part. So the types பார்த்தீங்கன்னா resistive button type, mushroom head type, illuminated type and key lock type. இதெல்லாம் different types of push button switches. And color of the button is also an important factor in push button switches. இப்போ ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கலர் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் டெவலப்ட் விச் ஸ்பெசிஃபை certain colors for a particular function. For example, red push buttons are used for stop and emergency stop operations, while green push buttons are used for start operation. நம்ம நார்மலாகவே ரெண்டு பார்ப்போம், க்ரீன் அண்ட் ரெட்டு ரெண்டு புஷ் பட்டன்ஸ் இருக்கும். ஆன் பண்ணுறதுக்குன்னா க்ரீன் பட்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணணும் இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ரெட்டுங்கிறது இட்ஸ் அ சிம்பிள் டு ஷோ ஸ்டாப். நம்ம சிக்னல்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த ரெட் புஷ் பட்டன்ஸை யூஸ் பண்ணுறப்ப we can stop the operations. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டார் ஸ்விட்ச்சு. இந்த செலக்டார் ஸ்விட்ச் வந்து இட் will enable the operator to predetermine the manner in which his machine is to operate. செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பொசிஷனில் ஒரு ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதர் பொசிஷன்ஸில் இன்னொரு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பொசிஷனை வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பொசிஷனோடது. ரெண்டு செலக்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3 செலக்டார் பொசிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்விட்சஸே டிஃப்ரெண்ட் செலெக்ஷனில் யூ கேன் பிரிங் இட் டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஸோ இதான் symbolic representation of 4 position selector switches. So in this 5th unit, first session, control elements and PLC, we have seen about fuses, sensors and then switches. So we will continue with the types of switches in the next session. Thank you.